புரியுதா? எங்க என்னோட ஃபிங்கரோட ஜாயிண்ட்ல பாலை ரிசீவ் பண்ணும். செஸ்ட் சைட்ல பாலை பிடிச்சி இங்கே கொண்டு வரணும். உன் ஐஸு ஆல்வேஸ் அந்த பால். ஏன்னா சப்போஸ் பால் ஃபம்பிள் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், திரும்ப செகண்ட் அட்டம்ப்ட்ல பால் பிடிக்கலாம். அதுக்கு தான் பாலை எடுத்துகிட்டு போய் இங்கே கொண்டு போகான்னு சொல்கிறேன். இந்த லெவலில் ஹை லெவலில் பால் பிடிச்சிக்கோ, செஸ்ட்டு கிட்ட கொண்டு வா. கண் எங்கே இருக்கணும், பாலை பார்க்கணும். புரியுதா? நீ பிடிக்கும் போதே எல்போ ஃபோல்ட் பண்ணி பிடிக்கிறீங்க. கையை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பாலை இந்த டிஸ்டன்ஸில் பிடிங்க. கண்ணுக்கு நேரம் இங்கே பிடிச்சி அப்புறம் செஸ்ட்டு கொண்டு வாங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா பால் மிஸ் ஆக சான்ஸே. இன்கேஸ் பால் மிஸ் ஆச்சுன்னா உனக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே பிடிக்கிற இல்லையா, சப்போஸ் பால் ஃபம்பிள் ஆச்சுன்னா உங்கள் கண்ணுக்கு நேரம் பால் இருக்கு. நீங்கள் செகண்ட் அட்டெம்ப்ட்ல என்ன பண்ணலாம், திரும்ப பிடிச்சிடலாம் பாலை. அதனால தான் பாலை பிடிச்சி கீழே கொண்டு போகான்னு சொல்கிறேன். சரியா? எப்பவுமே இந்த லெவலில் பாலை பிடிச்சிக்கோ, சேஃபாக பிடிச்சி கீழே கொண்டு வா. ஃபஸ்ட்டு பாலை கேதர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும். நீங்கள் பிடிக்கும் போதே பிடிச்சி இழுத்து வரீங்க, அவ்வளோதான், ட்ராப் ஆகிடும். ஓகே, கொடு. பாலை சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹார்ட் ஹேண்ட்ஸாக இருக்கு. பால் பட்டு 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 என்ன ஆகுது, எகிருது. ஓகேவா? பால் வரும்போது கையை சாஃப்டாக வச்சுக்கோங்க. கையை சாஃப்டாக இருக்கும். சரியா? சாஃப்டாக இருந்தால் தான் பால் ரிசீவ் ஆகும். நீ பால் வரும்போது பாலை ஹார்டாக வச்சுருந்தா பால் எகிரிடும். புரியுதா? சாஃப்ட் ஹேண்ட்ஸில் பாலை ரிசீவ் பண்ணுங்க. ஓகேவா? பேனிக் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு பால் கீழே போய் நில்லுங்க. ஃபஸ்ட்டு பால் கீழே போய் நிற்கணும். இன்னும் ஒரு பொசிஷன் எடுக்கணும். பொசிஷன் எடுத்தால் பால் பிடிக்க முடியும். நீ மூவ்மெண்ட்டே இருந்தனா பால் ஒரு ஃபோர்ஸில் வரும். நீ ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுவேன். ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்றா முடிச்சு என்ன ஆகும், பால் பம்ப் ஆக தான் செய்யும். புரியுதா? பால் ஒரு ஃபோர்ஸோட வருது. அந்த ஃபோர்ஸ் நீ என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு சாஃப்ட் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. சாஃப்ட் ஹேண்ட்ஸ் தான் இப்படி இருக்குது. சாஃப்ட் ஹேண்ட்ஸ் கிடையாது. இங்கே சாஃப்டாக பிடிச்சி கொண்டு வரணும். அதான் சாஃப்ட் ஹேண்ட்ஸ். நீங்கள் ஏதோ சாஃப்ட் ஹேண்ட்ஸாக பிடிச்சி இருக்கு தான் சாஃப்ட் ஹேண்ட்ஸ். அப்படி கிடையாது. பாலை பிடிக்கும் போது கையை சாஃப்டாக வச்சுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ள லாக் ஆகிடும். சரியா? எங்கே பால் பண்ணோம், இந்த இடத்துல. ஃபிங்கர் டிப்பில் கிடையாது, பாம்பில் கிடையாது. எங்கே இந்த ஃபிங்கர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடம். ஓகே? கையை நல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஓப்பனாக வச்சுக்கோ. பால் ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல. பால் எங்கே பண்ணுறோம், அங்கே தான் பண்ணணும். பால் ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல, கைக்குள்ளே பால் பண்ணுறோம். ஸோ உனக்கு எந்த இன்ஜுரி ஆகாது. நீ கையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் கூட ஃபிங்கரில் பட்டுச்சுன்னா நீ கேட்ட இன்ஜுரி. நீ பாலை ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி இருக்கும், ஃபிங்கர்ஸ் ஓப்பனாக தான் இருக்கணும். புரியுதா? உன்னோட சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது பாலை க்ளோஸ் பண்ணிடும் கொஞ்ச நாள் நீ ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ ஆல்வேஸ் ஃபிங்கர்ஸை ஓப்பனாக வச்சுக்கணும். 10 ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணு. சரியா? தம் ஃபிங்கர் ரெஸ்ட்டில் இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. ஓகே, ரெடி? கார்த்திகேயன் அப்படி நிற்காது. ஒரு லெக்கை ஃப்ரெண்ட் வச்சு இல்லை. Very good. Soft hands. Very good. போய் வா. Easy. Just கொண்டு போ, கீழ போகாத. ரெடி ரெடி ரெடி. ரெடி. நல்லா பிடி. ரெடி. ஒரு பால் மிஸ் பண்ண. ரெடி. இனிமேல் ஒரு பால் மிஸ் பண்ண கூடாது. ரெடி. ஈஸி. ஜஸ்ட் வெரி குட். இதா அவனுக்கு பாலை போடு. பாலை பாரு. வா. Soft hands, Danya. Va.
கைக்குள்ள பால் வரணும். வெரி குட். ரெடி. கரெக்டாக பாலை பாரு. வெரி குட். கரெக்டான டெக்னிக். ஐஸ் ஆன் த பால். பரவாயில்ல. செகண்ட் அப்படி இருக்கு. பாலை பாரு. திரும்ப கையை ஃபாஸ்டா மூவ் பண்ணு. என்ன பால் கையில் நழுவிட்டு போகுது. வெரி குட். சாய் வா. வெரி குட். டெஸ்ட் கொண்டு போ. வெரி குட். சூப்பர். ரிவர்ஸ் கப் வேணாம் இப்போதைக்கு. ரிவர்ஸ் கப்லாம் வேணாம். நீ கப் மெத்தடே பிடி. வெரி குட். சூப்பர். அடே நல்லா சேஃபாக அடிச்சு உனக்கு. விடாத பால், ஒரு பால் விடாத. பாலை வெளியே விடாத. கூட வச்சுக்கோ. பிடிச்சி. ஏய் ரிவர்ஸ் கேப் வேணாம். தாண்டி போச்சு. ரிவர்ஸ் கப் வேணாம் இப்போதைக்கு. போது வா. மோஷன்ல இருக்காதா? ஓடாத. பிடிக்கும் போது ஓடாத. பிடிக்கும் போது இல்லை, ஸ்டேபிளா இல்லை. கீழே நல்லா பேஸ் ஸ்ட்ராங்கா போட்டு இல்லை. பாரு பேஸே இல்லை. எங்க மூவிங்லேயே இருக்கு. பாரு பேஸே இல்லை. எப்படி பால் பிடிப்பீங்க நீங்க? எல்லா பால்லாம் கேதர் ஆகாது. கீழே பேஸ் ஸ்ட்ராங்கா போடு. இல்லை பேஸ் இல்லை. இங்க பாரு மேலே நின்றுருக்கீங்க. பாரு பெண்ட் பண்ணி பால் ரிசீவ் பண்ணு. வெரி குட். இது பெட்டர். முன்னோட பெட்டர். வெரி குட். வெரி குட். மூவ் பண்ணாத. லெக்ஸே மூவ் பண்ணாத. கேட்ச் பிடிச்சி மூவ் பண்ணாத. வெரி குட். பெட்டர். ஈஸி. பிடிச்சிருவா. லாஸ்ட் பால். ஈஸி ஒன். வெரி குட். ஓகே. சரியா? பால் வரும்போது என்ன பண்ணுறீங்க? பயந்து கையை இழுத்துக்கிறீங்க. ஸோ கை இழுக்கும் போது பால் என்ன ஆகும்? ரிசீவ் ஆகாது. பால் கீழே ட்ராப் ஆகிடும். புரியுதா? நல்லா கையை நீட்டி 2 ஃபிங்கர்ஸ் சரியா லிட்டில் ஃபிங்கரை கிராஸ் பண்ணி பாலுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பாலுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ஸ்பேஸ். பாலுக்கு இடம் கொடுத்தா தான் பால் நம்ம கைக்குள்ளே வரும். ஸ்பேஸ் கொடுத்தனா பால் கைக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான். தென் நம்ம சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பாலை லாக் பண்ணிவிடும். எல்லாருக்கும் இந்த சென்ஸ் இருக்குது சரியா? எல்லாருக்கும் கையில் பட்ட பால் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இது ப்ராக்டிஸில் தான் வரும். நீங்கள் பால் கையில் படும் போதே வலிக்குதுன்னு கை இழுத்துட்டீங்கன்னா யூ ஒன்ட் கேட்ச் த பால். சரியா? நீ கை இழுத்துனா என்ன ஆகும்? பால் ட்ராப் ஆகிடும். பயப்படாதீங்க. நீங்கள் இந்த ஏஜ்லேயே ப்ரொஃபஷனல் பால் கிரிக்கெட் பாலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது கூட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி ஹேண்டில் பண்ணும். சரியா? குழந்தை மாதிரி இந்த பால் குழந்தை மாதிரி ரிசீவ் பண்ணாதான் அது உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பாலை ஹார்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பால் நிறைய ட்ராப் ஆகும். புரியுதா? பவுலிங்லேயும் அதே தான். அது ஃபீல்டிங் மட்டும் கிடையாது. நீ ஃபீல்டிங் பண்ணும்போது பாலை சாஃப்ட் ஹேண்டில் பண்ணும். பவுலிங்லேயும் அதே தான். பால் உங்கள் கைக்கு கண்ட்ரோலாக இருக்கும். சரியா? பால் கூட நீ விளையாடணும். ஓகேவா? சும்மாலாம் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க? ஒரு கையில் பால் எடுத்துக்கோங்க. தூக்கி போட்டு நீங்களே ஓனாக தூக்கி போட்டு பால் என்ன பண்ணுங்கள்? ரிசீவ் பண்ணுங்கள். டெக்னிக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நான் சொல்லி கொடுத்தல டெக்னிக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஸை ஸ்ட்ராங்காக செட் பண்ணுங்க. கார்த்திகேயன் முக்கியமாக உனக்கு தான். கீழே பேஸ் இல்லை. பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பாலை பிடிக்க முடியும். நீ மூவ்மெண்ட்டே இருந்தனா பிடிக்கலாம். எல்லா பாலையும் பிடிக்க முடியாது. சரியா? என்ன சொல்கிறது? ஒரு 90% பால் பிடிக்கலாம். 10% பால் மிஸ் ஆகிடும். பால் உன் ரீச்சை தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கு ஓடி போய் பிடிக்கலாம். டைவ் அடிச்சு பிடிக்கலாம். அது ஓகே. பட் பால் உன்னோட ஆர்க்லேயே இருக்குன்னா என்ன பண்ணும்? பால் கீழே போய் சீக்கிரமாக நின்று பாலை சாஃப்டாக ரிசீவ் பண்ணி பிடிக்கணும். சேஃபஸ்ட் ஃபீல்டாக இருக்கணும். புரியுதா? உன்னை நம்பி உங்கள் கேப்டன் உங்களை என்ன பண்ணும்? ஃபீல்டிங் பொசிஷனில் வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தானியா பார்த்தீங்களா? தானியா ஹேண்ட்ஸ் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சேஃபாக பிடிக்கிறா. பால் இங்கே வச்சுருக்கா. சாய் ஓகே. தென் பிரவீன் ஓகே. கார்த்திகேயனும் ஓகே. மனிஷ் சூப்பராக பண்ணிட்டான். ருத்ரா என்ன பண்ணுறீங்க? இன்னும் பயப்படுறீங்க. நீங்கள் பிகினிங்லேருந்து வரீங்க. சரியா? அப்போனா நல்லா பிடிச்சிங்க. இப்போ என்னாச்சு? அந்த பயம் என்னத்துக்கு போயிருக்கணும். ஓகேவா? டெய்லி கிரிக்கெட் பால் வச்சு வீட்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். உனக்கு புரியுதா? நீ நல்லா பிடிக்கிற.
பட் ரொம்ப வேகமாக இருக்க. அது தேவையில்ல. எந்த பாலுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குமோ அதுதான். நீ ஓவர் ஸ்பீட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பாலு கீழே போயிடுவேன், இன்ஜுரி ஆகிடும் உனக்கு. சரியா? பாலுக்கு கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பிடிக்கணும். விஷ்ணு புரியுதா? கணேஷ் உனக்கும் தான். இங்கே ஒன்ஸ் நீ ப்ராக்டிஸ் வந்தாச்சுன்னா கிரிக்கெட்டராக மாறி நீ வேறு எதுவும் திங்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து உள்ளே நிற்கக்கூடாது. அப்படி இன்னும் இப்படி தான் ஆகும். என்னாச்சு உனக்கு இப்போ? இன்ஜுரி ஆகிடுச்சா? அதுதான் நீ ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டா நீங்களாம் கிரிக்கெட்டர். ஓகேவா? அந்த கிரிக்கெட்டிங் மைண்டு மட்டும் தான் உள்ள இருக்கும். உங்கள் மண்ணுக்குள்ளே வேறு எதுவுமே ஓடக்கூடாது. ஓகே? இந்த 2 hours கிரிக்கெட் மட்டும் தான். புரியுதா? டெடிகேட்டாக இருங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போங்க. யாரெல்லாம்